பாருங்க மக்களே மக்களே அன்பான மக்களே, அருமையான தம்பியரே தங்கையரே, ஆங்கிலம் படிக்கின்ற இளம் உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம 30வது பாடம் வந்துட்டோம். என்ன ஃபாதர் பாடம் எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போகுதுன்னா உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக பிச்சு சின்ன சின்ன பாடமாக சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெசன் 30, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏம்னா மொத்தம் 3 காலம். ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு சிம்பிள் இருக்கும். சரியா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டால் சிம்பிள் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் கண்டினியூஸ்னு ஒன்று இருக்கும். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். அப்புறம் பெர்ஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னு இருக்கும். அப்புறம் ப்ரெசண்ட்டு, அப்புறம் எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும். அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு இருக்கும். அப்போ 3 காலங்கள். ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு சிம்பிள், ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு கண்டினியூஸ், ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு பெர்ஃபெக்ட்டு, ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ முன்னாங்க 12 வகைகள். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நிதானமாக நடத்துகிறேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லெசன் 30, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதை நம்ம இங்கிலீஷ் வார்த்தைக்கு தூர போட்டுருவோம். சரியா? இதுக்கு நம்ம வைக்கிற பேர் கொண்டே வகை கடந்த காலம். இது கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அப்போ பாஸ்ட் வருதுனால முடிஞ்சு போச்சு. அப்போ கடந்த காலம். பட் அதில் எப்படி நம்ம ஞாபகம் வைக்கிறோன்னா கொண்டேங்கிற வார்த்தை வரணும் இல்லையா? இப்போ பாருங்கள், ஒரு சொல் நிகழ்காலத்தில் சூத்திரம் V1 V1S. அதாவது பன்மைக்கும் ஒருமைக்கும், பன்மைனா V1, ஒருமைனா V1 கூட S சேர்க்கணும். அப்புறம் டூ வகை, டூனா அதையும் சுருக்கிட்டேன் பாருங்கள். கொண்டு வகையை தான் டூன்னு போட்டிருக்கேன். கொண்டு வகை நிகழ்காலத்தில் B கூட்டல் V4. அந்த B ஆம் ஆர் இஸ், ஏன்னா அது நிகழ்காலம். டூ வகை நிகழ்காலம். டூனா கொண்டு வகை நிகழ்காலத்துக்கு நிகழ்காலம்னா ஆம் ஆர் இஸ் வரணும். அது கூட ஒரு V4 வரணும். அப்புறம் பாருங்கள், இரு சொல் நிகழ்காலம். அது H + V3. அப்போ ஹெச்னு என்னது? ஹேவு ஹேஸு. ஹேஸ்னால் என்ன அர்த்தம்? பன்மைனா ஹேவு, ஒருமைனா ஹேஸு. அது கூட ஒரு V3 சேர்க்கணும். அதுக்கப்புறம் டேன்னு என்னது? கொண்டே வகை நிகழ்காலம். அப்போ கொண்டே வகை நிகழ்கால சூத்திரம் H + பீன் + V4. ஹச்னா ஹேவு ஹேஸு, ஏன்னா நிகழ்காலத்தில் ஹேவு ஹேஸ் வரும். அப்புறம் பீன் வரும். பீன்னா பி வாஸ் பீன், அதனுடைய 3வது உருவம். பீனுடைய 3வது உருவம். அப்புறம் V4னா ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங், ஒரு வினைச்சொல்லே 4வது உருவம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இதை நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எந்த குழப்பம் இருக்கக்கூடாது. இருந்துன்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள், மேலே உள்ள ஒரு சொல் நிகழ்காலம் மாதிரி ஒரு சொல் கடந்த காலம். V2 தான். V1 கிடையாது, அது கூட எஸ்ன்னு சேர்க்கணும். ஒருமை கிடையாது, பன்மை கிடையாது, எல்லாத்துக்கும் V2 தான். எந்த வினைச்சொல்லாக இருந்தாலும் கம்முனா கேமு தான், எல்லாத்துக்கும் கேமு தான். அவன் கேமு, நான் கேமு, யூ கேமு, அது கேமு, இது கேமு, அவர்கள் கேமு, அவைகள் கேமு, இவைகள் கேம், எல்லாத்துக்கும் கேமு தான் வரணும். ஈற்றுனா ஏற்று வரணும். நான் ஏற்று, நீ ஏற்று, அவன் ஏற்று, அவர்கள் ஏற்று தான். சரியா? ரைட். மை டேடி ஏற்று, என் அப்பா சாப்பிட்டார். அப்போ ஒரு சொல் கடந்த காலம். அப்புறம் பாருங்கள், டூ வகை கடந்த காலம். டூனா கொண்டு. கடந்த காலத்தில் கொண்டுங்கிற வார்த்தை வரணும். அதாவது நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், அவன் ஓடிக்கொண்டு இருந்தான், அந்த கொண்டு வருதா? அப்போ அதில் பாருங்கள், வாசு ப்ளஸ் வேர் வரணும். ஒரு பி குடும்பம், ஒரு V4. மேலே பாருங்கள், ஒரு பி குடும்பம், ஒரு V4. அங்கே உள்ள பி குடும்பத்தில் ஆம் ஆர் இஸ் இருக்குது. இப்போ இந்த ஆமுடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ், இந்த கீழே போட்டிருக்கேன். ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் வேறு, அதை கீழே போட்டிருக்கேன். இஸ்ஸுக்குள்ள பாஸ்ட் டென்ஸ் வாசு, அது மறுபடியும் அதே வாஸ் தான். அதனால் வாஸ் ப்ளஸ் வாசு கூட்டல் வேறு. ஒருமைக்கெல்லாம் வாசு, பன்மைக்கெல்லாம் வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்தது இரு சொல் கடந்த காலம். இரு சொல் கடந்த காலம்னா H + V3. இங்கே ஹைச் அங்கே ஹைச் ஹேடு ஹேஸு. இப்போ கடந்த காலங்கிறதுனால ஹேடு வரணும். ஹேடு மட்டும்தான் வரும். சரியா? ஒருமை பன்மை எதுவும் கிடையாது. அப்புறம் V3ன்னா என்னது? ஈட், ஏட், ஈட்டன், கோ, வென்ட், கான், ரன், ரன், கம், கேம், கம், அப்படிங்கிற 3வது வார்த்தை வரும் V3. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது டே வகை கடந்த காலம். டே வகை கடந்த காலம்னா டே வகை நிகழ்காலம் மாதிரி பாருங்களேன். H பீன் V4. இப்போ அதே ஹைச்சு தான் அங்கே வரும்.
ஆனால் அங்கே வந்து நிகழ்காலம் ஹேவ் ஹேஸ் வரும். இங்கே வந்து ஹைச் வந்து ஹேடு மட்டும் வரும் இல்லையா? அந்த ஹேடு மட்டும் எழுதியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் போட்டு ரொம்ப குழப்ப வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த இதான் சூத்திரம், சரியா? அப்படி ஒவ்வொரு வகைக்கும் பாருங்கள் ஒரு சூத்திரம். V1 B கூட்டல் V4 H + V3 H பீன் V4. இப்படியே நீங்கள் இதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா போதும். நீங்கள் என்றைக்கு சொந்தமாக சின்ன சின்ன வாக்கியம் எழுதி, ஃபாதர் நான் அந்த 8வது சூத்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு வாக்கியம் எழுதியிருக்கேன், அது கரெக்டானு பாருங்கள். 4வது சூத்திரத்தை பயன்படுத்தி ஒரு வாக்கியம் எழுதியிருக்கேன், கரெக்டானு பாருங்கள். நீங்கள் என்றைக்கு எழுதி பழகுறீங்களோ அன்றைக்கு தான் மக்களே உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக வரும். சும்மா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் வராதுங்க. தயவுசெய்து எழுதுங்கங்க. எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 995231, சரியா? அப்புறம் நான் என்கிட்ட எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா விளையாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு விடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க, சூப்பராக ஃபாதர் அப்படின்ட்டு. 4 பேர் அதை பார்த்து படிக்கட்டும். உங்களால் 4 பேர் படிக்கட்டும், என்னால் 4 பேர் படிக்கட்டும். ப்ளீஸ் மறந்துடாங்க. இப்போது இந்த நிகழ்காலத்தினுடைய 4 வகையை பார்த்துட்டோம். அப்புறம் கடந்த காலத்தினுடைய 4 வகையை பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சொந்தமாக எழுதுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வெயிட், வந்துட்டேன். சொந்தமாக எழுதுவது எப்படி? டே வகைனா கொண்டே வகைன்னு அர்த்தம், சரியா? டூ வகைனா கொண்டு வகை. நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சுருக்கி ஞாபகத்தில், அதாவது மைண்டு மேப்பிங், மைண்டில் எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து உங்களுக்கு சுருக்கி கொண்டாந்துட்டுருக்கேன். பாருங்கள், நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். சாப்பிட்டு கொண்டே அப்படின்னாலே கொண்டேன்னு வந்துடுறதுனாலே இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு அர்த்தம். என்ன பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்? இருக்கிறேன்னா நிகழ்காலம், அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இருப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சரியா? அவ்வளோதான். இப்போ இந்த காலத்தை உறுதி செய்வது எப்படி அப்படின்னா, இருக்கிறேனா, இருந்தோன்னா, இருந்தேனா, இருப்பேனா, இருந்தானா, இருக்கிறானா, இருப்பானா, இருக்கிறோமா, இருந்தோமா, இருப்போமா, இருக்கிறாளா, இருந்தாளா, இருப்பாளா அப்படின்னு சொல்லி அந்த கடைசி வார்த்தை தான் உங்களுக்கு வந்து காலத்தை உறுதி செய்யும். அப்போ நிகழ்காலம்னா H + பீன் வரும், கடந்த காலம்னா H + பீன் வரும், ஆனால் ஹேடு வரும். இப்போது நம்ம கடந்த காலம் தான் படிச்சுட்டு இருக்கோம், பயப்படாதீங்க, சரியா? காலத்தை உறுதி செய்வது நம்ம சொல்லியாச்சு. இப்போ அடுத்து வினை அல்லது செயல் அல்லது வேலை, அதனுடைய V1 V2 V3 V4 உங்களுக்கு தெரியணும். ஏன்னா V4 தான் உங்களுக்கு வந்து இந்த வினைச்சொலுக்கு வந்து பயன்படக்கூடியது. V4 தெரியலைன்னா உங்களால் வாக்கியம் அமைக்க முடியாது. உதாரணத்துக்கு மழை பெய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா, இருக்கிறன்னா நிகழ்காலம், அப்போ H + பீன் வரணும். அப்போ இட் ஹேஸ் பீன் ரெய்னிங். அந்த ரெய்னிங்கிறது வந்தது V4. ரெயின், ரெயின்டு, ரெயின்டு, ரெய்னிங். கோ, வென்ட், கான், கோயிங். த பஸ் ஹேஸ் பீன் கோயிங். என்னையா பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது, எப்போயா வீடு வரும், எப்போயா நம்ம ஊர் வரும் அப்படிங்கிற மாதிரி த பஸ் ஹேஸ் பீன் கோயிங். அல்லது ஷீ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங். அவள் தூங்கி கொண்டே இருக்கிறாள். அந்த ஹேஸை நீங்கள் வந்து ஹேடாக போட்டீங்கன்னா கடந்த காலம் ஆயிரும். ஷீ ஹேட் பீன் ஸ்லீப்பிங். அவள் உறங்கி கொண்டே இருந்தாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஐ ஹேட் பீன் ஈட்டிங், இல்லையா? ஹேடு கடந்த காலம். அப்போ நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். டே வந்துடுதா? இந்த டே கவனிச்சுக்கோங்க. இருந்தேன் கடந்த காலம். அப்புறம் வி ஹேட் பீன் ரன்னிங், நாங்கள் ஓடிக்கொண்டே இருந்தோம். அப்புறம் யூ ஹேட் பீன் ஸ்லீப்பிங், நீ தூங்கி கொண்டே இருந்தாய். நான் சுருக்கமாக எழுதியிருக்கேன், தயவுசெய்து குழம்பிடாதீங்க, தெரியலாம் கேட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் யூ ஹேட் பீன் ரெஸ்டிங், நீங்கள், அது வந்து நீ, இது வந்து நீங்கள் ஓய்வெடுத்து கொண்டே இருந்தீர்கள், இல்லையா? அப்புறம் தே ஹேட் பீன் ரெஸ்டிங், அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டே இருந்தார்கள். தீஸ் ஹேட் பீன் ரெஸ்டிங், இவைகள் ஓய்வெடுத்து கொண்டே இருந்தன. தோஸ் ஹேட் பீன் ரெஸ்டிங், அவைகள் ஓய்வெடுத்து கொண்டு இருந்தன. இப்போ நீங்கள் தோஸ் கூட ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம். தீஸ் பாய்ஸ் அல்லது தீஸ் எலஃபண்ட்ஸ். தீஸ் எலஃபண்ட்ஸ்னால் இந்த யானைகள் ஹேட் பீன் ரெஸ்டிங், ஓய்வெடுத்து கொண்டே இருந்தன. தோஸ் எலஃபண்ட்ஸ் அல்லது தோஸ் கவுஸ் ஹேட் பீன் ரெஸ்டிங், அந்த பசுமாடுகள் ஓய்வெடுத்து கொண்டே இருந்தன. அப்போ தீஸ் தோஸ் முடிஞ்சது. ஹீ ஹேட் பீன் கோயிங், அவன் போய்கொண்டே இருந்தான். ஷீ ஹேட் பீன் கோயிங், ஷீ ஹேட் பீன் ரன்னிங், அவள் ஓடிக்கொண்டே இருந்தாள். இட் ஹேட் பீன் ஒர்க்கிங், அது வேலை செய்து கொண்டே இருந்தது. திஸ் ஹேட் பீன் த்ரோயிங்,
இது எரிந்து கொண்டே இருந்தது. அல்லது திஸ்ஸோட ஒரு வார்த்தை சேர்த்திங்கன்னா திஸ் மங்கி ஹேட் பீன் த்ரோயிங், இந்த குரங்கு எரிந்து கொண்டே இருந்தது. தேட் டாக் ஹேட் பீன் பார்க்கிங், அந்த நாய் தேட் டாக் ஹேட் பீன் பார்க்கிங், அந்த நாய் குறைத்து கொண்டே இருந்தது. இப்போ நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம சொல்லணும், என்னையா குறைச்சிட்டே இருக்க, அது மாதிரி நாய் குறைத்து கொண்டு, குறைக்கிறதுக்கு வந்து பார்க், பார்க்குடு, பார்க்குடு, பார்க்கிங், BABARK, பார்க், பார்க்கு ED ING, பார்க், பார்க்குடு, பார்க்குடு, பார்க்கிங். இவ்வளோதாங்க இங்கிலீஷ். சும்மா தூள் கலப்பலாங்க. நல்லா படிங்கங்க, கவலைப்படாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தொடுங்க, என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்க, சொந்தத்தில் உள்ளவங்க, அவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தமிழ் மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மற்ற மாநிலம் எங்கே இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் அதை அனுப்பி ஒரு ஃபாதர் இங்கிலீஷ் ஈஸியாக சொல்லித்தராங்க, நீங்களும் படிங்கன்னு சொல்லுங்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம். ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. I love you.